ஹலோ எவ்ரிவன், நான் உங்களுடைய முகமது அலி சார். நம்மளுடைய ஏம் ஃபார்ம் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ். ஸோ மஷ்ரூமில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸோ கொரோனாங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த வைரஸ் பரவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம மஷ்ரூம்லேருந்து கிடைக்கிற விட்டமின்ஸ் எப்படி எந்த அளவுக்கு நம்மளை கொரோனாங்கிற ஒரு வைரஸ்லேருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த பீட்டா குளுக்கோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது நம்மளுடைய உடம்புல எப்போல்லாம் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போல்லாம் சரிவர அதை பராமரிக்கிறது. இந்த பீட்டா குளுக்கோன் எதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிப்பி காளான். ஸோ நம்ம சிப்பி காளான் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இந்த காளான்கள்லேருந்து நம்மளுக்கு இந்த பீட்டா குளுக்கோன் கிடைக்கிது. இது கிடைக்கிறது மூலிமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன நோயாக வரக்கூடிய சின்ன நோய்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய அளவில் வரக்கூடிய நோயாக இருக்கும், எந்த நோயாக இருந்தாலும் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராக பார்த்தீங்கன்னா பீட்டா குளுக்கோன் இருக்குது. அந்த பீட்டா குளுக்கோன் நம்மளுக்கு மஷ்ரூம்லேருந்து கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கொரோனாங்கிற ஒரு வைரஸ் மாதிரி நம்மளுக்கு பாக்டீரியா சில வைரஸ்களை டக்குன்னு நம்ம உடம்புல சடனாக நம்மளை அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய வேலையை தான் இந்த பீட்டா குளுக்கோன் செய்யுது. அது எப்போதுமே நம்ம இந்த எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தக்கூடிய இந்த மண்டலத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூண்டு செயலை தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே எதிர்ப்பு சக்திங்கிறது சமநிலையிலே இருக்கும். நம்மளுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல எப்போதும் ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த பீட்டா குளுக்கோன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க இல்லையா? ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ரொம்ப மாமிச பிரியர்களாக இருக்கலாம் சில பேர். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமிசத்தை அதிகமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம மஷ்ரூம் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃபேட் உடம்பு ரொம்ப ஃபேட் ஆகிடாமல் உங்களை சரிவர நம்மளுடைய சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராகவும் இந்த மஷ்ரூமில் கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் செயல்படுதுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலும்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு விட்டமின் டி ப்ளஸ் நம்மளுக்கு மெக்னீஷியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள எலும்பு நல்ல கால்சியம் சத்து நல்லா கொடுக்கறதுக்காக உற்பத்தி பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்புகள் தரமாகவும் வலிமையாகவும் இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு பயன்படுது. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு மஷ்ரூம்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா பிளட் ப்ரெஷரை பிளட் ப்ரெஷரோட லெவலை சரிவர பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மஷ்ரூமில் கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு லோ ப்ரெஷர் வந்துடும், சில பேர் ஹை ப்ரெஷர் வந்துடும். ஸோ இதெல்லாம் சரிவர பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை நம்ம மஷ்ரூமில் கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் பாதுகாக்குது. அதில் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B5, விட்டமின் B12. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இதில் இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய சுகராக இருக்கட்டும், இருக்கிற ஃபேட்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஃபேட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இதில் இருக்கக்கூடிய நிறைய விட்டமின்ஸாக இருக்கட்டும், சோடியம், சல்ஃபேட், கார்போஹைட்ரேட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாமே தேவையான அளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அனைத்தும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கட்டும், இல்லை சின்ன நோய்களாக இருக்கட்டும், அதுக்கு மிகப்பெரிய தடுப்பு சுவராக செயல்படுது. இப்போ நார்மலாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க கேன்சருங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா போயிடுச்சு. சின்ன குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் கேன்சருங்கிற சாதாரண விஷயம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வராமல் தடுக்கக்கூடிய பீட்டா குளுக்கோனுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது மஷ்ரூம்லையும் கிடைக்கிது, நமக்கு அதிகமாக கிடைக்கிது, ஊட்டச்சத்தாக கிடைக்கிது. அது என்ன பண்ணுது அப்படிங்கிற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தடுப்பு சுவராக செயல்படுத்தி அது நமக்கு தேவையான அளவு நம்ம உடம்புல தேவையான அளவு நிரப்பி கரெக்டாக வச்சுக்குது. ஸோ அதன் மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய நோயாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி சின்ன விஷயங்களில் பாதிக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், அதுலேருந்து பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரீடமாக நம்மளுக்கு செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பியல் நோய்கள். ஸோ நீரிழிவு நோய்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பியல் சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் சில பேர் நார்மலாகவே சொல்லிடுவாங்க, எனக்கு அலர்ஜி இருக்குது, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கொசு கடித்தாலும், இல்லை சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா மண்ணில் விளாண்ட கூட டக்குன்னு ஒரு அலர்ஜி மாதிரி ஸ்கின்னு அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு எங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான ஹெல்த்தும் இதில் நம்மளுக்கு கிடைக்குது, விட்டமின்ஸ் கிடைக்குதுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான மோஸ்ட்லி நமக்கு உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை விதமான விட்டமின்ஸும் பார்த்தீங்கன்னா விட்டமின், புரோட்டீன் எதாக இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையான அனைத்துமே இந்த
மஷ்ரூம்லேருந்து கிடைக்குதுங்கிறத ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிச் ப்ரோட்டீன் உணவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காளானை சொல்லலாம். ஸோ காளான் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு ரிச் ப்ரோட்டீன். ஸோ அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக அதில் சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கொரோனா இங்கே கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ். அந்த வைரஸ்லேருந்து நம்ம உடம்புல தேவையான எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது அந்த வைரஸ் வந்து நம்மளை உடனே அட்டாக் ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதோட பேசிக்காக நம்ம ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டாக நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் என்ன சொல்லி கொடுத்தாங்க. மாஸ்க் போடணும், அப்புறம் இன்னொருத்தவங்க பேசும்போது ஒரு இடைவெளி விட்டு பேசணும். ஸோ அப்புறம் மோஸ்ட்லி வந்து கை கொடுக்காமல் பேசுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் பார்த்தாலும் இல்லை புதுசாக ரொம்ப நாள் சென்று ஒருத்தவங்க பார்க்காத ஒரு நண்பர் பார்த்தாலும் டக்குன்னு வந்து அதாவது உடனே வந்து நம்ம வந்து அரவணைச்சு டக்குன்னு வந்து கை கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப நெருங்கி பேசிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வேண்டுகோளாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏஎம் சேனலில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஒருத்தவங்க பேசும் பொழுது புதுசாக ஒரு மனிதர்கள் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேசுகிறப்போ ஒரு 3 அடி 2 அடி டிஸ்டன்ஸ்லேருந்து பேசிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க கையே கொடுத்தாலும் அவங்கள்ட்ட வந்து இல்லை சாரி இப்போ கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறனால இப்போ நம்ம கை கொடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத விஷயம் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும். ஸோ மாஸ்க் போடாமல் அவங்கள்ட்ட யார்ட்டு பேச வராங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க பேச அவாய்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு இல்லை நீங்கள் மாஸ்க் போடுங்கிற ஒரு கண்டிஷன் கூட நீங்கள் சொல்லலாம். அது தவறே இல்லை. ஸோ மாஸ்க் போடுறது நம்ம கொஞ்சம் கண்டிஷனாக வச்சுக்கோங்க. கைவுறை அணிஞ்சு போகலாமா, அது கொஞ்சம் ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தால் கூட புதுசாக செய்யக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் நம்ம ஆக்டிவிட்டீஸில். ஸோ பட் வேறு வழி இல்லை. நம்ம ஹேண்ட் கவர் போட்டுட்டு நம்ம வந்து பஸ்ஸில் போகிறா இருந்தாலும் சரி, இல்லை பைக்கில் போகிறாலும் சரி, காரில் போகிறாலும் சரி, கொஞ்சம் ஹேண்ட் கவர்னு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து நிறைய மோட்டிவேஷன் ஒரு விழிப்புணர்வுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வந்து யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கீப்பப் பண்ணுங்கள். அப்புறம் பொது இடங்களில் அதிக நேரம் நிற்காதீங்க. ஸோ வந்து அது பொது அதிகம் நின்னீங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டிஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பொது அதிகம் நின்று பேசாதீங்க. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே வெளியில் ஆக்டிவிட்டீஸில் வந்து கரெக்டாக இருந்துட்டோம். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹை ரிச் ப்ரோட்டீன் உள்ள உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஆயிஸ்ட்ரம்ஸ்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து 50 ரூபீஸ் இருந்தாலே போதும், நம்ம ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து சாப்பிட்றலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆயிஸ்டர் மஷ்ரூமுக்கு ரொம்ப கம்மியான விலையில் ஆயிஸ்டர் மஷ்ரூம் கிடைக்கிது. ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பீட்டா குளுக்கனுங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்மளை பாதுகாக்குது. நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளுக்கு கம்மியான விலையில் அதிகமான ப்ரோட்டீன்ஸை கொடுக்கக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிட்றது தப்பே கிடையாது. அதில் மிகவும் ரிச் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம். ஸோ ஆயிஸ்டர் மஷ்ரூமை வந்து நம்ம விரும்பி சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப மிக ஆரோக்கியமான ஒரு உணவாக கருதப்படுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவும் தேவை.